சோம்பேறியின் பொன்னான கழுதை. ஏ லட்சையா, இந்த உன் கல்யாணம் பார்க்கும் நாள் தானே? அங்கே போக தயாராகாமல் எதற்காக காலில் தீப்பட்ட பூனை மாதிரி அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய்? என்ன இந்த அவசரம்? நம்ம சங்கர் அல்லையே, அவனுக்கு கல்யாணம் பார்க்க போகும் உடைகளை துவைத்து கொண்டு வர சொல்லினேன். சரியான நேரத்துக்கு வருவேன் என்று சொன்னான். ஆனா இன்னும் வரல. அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன்டா. அந்த சங்கரத்துக்கு வேலை சொல்றதே பெரிய தண்டனை மாதிரி. அதுவும் இப்படி முக்கியமான வேலையை சொல்றியா? அவன் சோம்பேறித்தனத்தால எங்கோ சுகமா தூங்கிக்கிட்டு இருப்பான். வா போலாம். ஏதாவது ஏரி கரையிலா இல்ல வேற எந்த மரத்தடிலா கரகரன்னு உறங்கிக்கிட்டு இருக்கான்னு பாத்துவோம். இல்லனா இந்த தடவையும் உன் கல்யாணம் பாக்குறது கங்கார்ப்பணம் ஆயிடும். அதுவும் மிஸ் ஆயிட்டா உன் வயசுக்கு அப்புறம் யாரும் பெண்ணையே கொடுக்க மாட்டாங்கடா. ஆமாண்டா, அது கூட உண்மையே. வாங்க சீக்கிரம் போலாம். அந்த சங்கர் எங்க இருக்கான்னு தேடி பிடிக்கலாம். அப்படியே இருவரும் சேர்ந்து சங்கரம் இருப்பான் என்று சந்தேகம் வந்த ஒவ்வொரு இடத்திலும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில் ஒரு மரத்தடியில் கழுதையின் மேல் படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். இதோ இந்த சோம்பேறி இங்குதான் இருக்கான் அப்படின்னு அருகே போய் சங்கரத்தை எழுப்ப முயற்சி செய்கிறான் வீரையா. யார் அங்கே? மகாராணியுடன் ஏகாந்த மண்டபத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புகிற இந்த துஷ்டர்களை தண்டிக்கவும். ஏ சோம்பேறி ரத்னமே, போதுண்டா உன் பகல் கனவுகள், எழுந்திரு அப்படின்னு ஒரு லாத்தி அடிக்க சங்கரம் கழுதையின் மேலிருந்து கீழே விழுந்து விடுகிறான். அதே நேரத்தில் அந்த கழுதை வீரையாவை ஒரு லாத்தி அடிக்க அவன் பக்கத்தில் இருந்த சேரு குளத்தில் விழுந்து விடுகிறான். சங்கரம் எழுந்து பார்த்து பெரிதாக சிரிக்கிறான். ஏய், சாப்பிடுறதுக்கே சோம்பேறி நீ. கனவு காண்றதுக்கெல்லாம் உனக்கு எங்க நேரம் கிடைக்குதுடா? அசையாமலே நாம செய்ய நினைச்ச எல்லா வேலையும் கனவில் செய்யலாம். அதனால சோம்பேறிகளுக்குத்தான் கனவு தேவை. அப்படி என்றால் நீங்க எதற்காக வந்தீங்க? என் மகாராஜா, சுகமும் உங்களாலே கெட்டு போச்சே. என் கல்யாணம் பார்க்க போகணும் என்று உடைகளை துவைக்க உனக்கு கொடுத்தேனே, அதுக்காகத்தான் வந்தேன்டா. அவை எங்கே இருக்குன்னு சொல்லு. உன் உடைகளை எடுத்துக்கொண்டு ஏரி கரைக்கு வந்தேன். ஆனா அங்கிருந்து இங்க வரைக்கும் வரும்போது ரொம்ப களைப்பா இருந்தது. கொஞ்சம் அப்படியே தூங்கிட்டேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அந்த உடைகள் அதோ சேற்றுல வீரையாவுடன் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அம்மோ, அவை என் உடைகளா? ஒரே கொஞ்சம் அவைகளை எப்படியாவது கழுவி வைக்கிறாயா? அம்மோ, இவ்வளவு சேரும்பட்ட துணிகளை நான் கழுவ முடியாது. உங்கள் வேலை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அந்த துணிகளை எப்படி பிழிய தெரியாது? கொஞ்சம் உதவி செய்யுங்கள், புண்ணியம் வரும். சரி, இவ்வளவு கேட்டதால நான் இங்க உட்கார்ந்து எப்படி கழுவணும் என்று மட்டும் சொல்றேன். அதற்கு மேல என் உடம்ப கஷ்டப்படுத்த முடியாது. இனி உங்கள் விருப்பம். சரி, அப்படியே இருக்கட்டும். சொல்லுங்கப்பா, எப்படி பிழியணும்? சங்கரம் சொல்லிக் கொண்டிருக்க வீரையா லட்சையா சேர்ந்து துணிகளை பிழிகிறார்கள். முடிந்ததும் இருவரும் பெண் பார்க்க போவது பற்றி யோசிக்கிறார்கள். நீங்க ஏதோ ஊருக்கு போறீங்கன்னு சொன்னீங்களே, இப்படி நனைந்த துணிகளோட எப்படி போவீங்க? ஒரு வேலை செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த பயணத்துக்கு என் கழுதையை எடுத்துக்கிட்டு போங்க. அப்போ சோர்வு இல்லாம போயிடலாம். எப்படி இருக்கு என் யோசனை? இருவரும் சரி என்று சொல்லி கழுதை மேல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கொஞ்சம் தூரம் காட்டு பாதையில் போகும்போது ஒரு இடத்தில் கழுதை நின்று விடுகிறது. ஒரே வீரையா, என்னடா கழுதை நகரவே இல்ல? இந்த பெண் பார்க்கும் விஷயமும் போயிட்டதா? அப்படி லட்சையா பேசிக் கொண்டிருக்கும் போதே கழுதை பொன்னாக மாறி சில தங்க நாணயங்களை கொடுக்கிறது. உடனே ஒரு அழகான தேவகன்னி தோன்றுகிறாள். ஓய் மனிதர்களே, இது சாதாரண கழுதை இல்லை, தங்க நாணயங்கள் தரும் மாயக் கழுதை. மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி நாளில் இப்படியே தங்க நாணயங்கள் தரும். அப்போ யார் இருந்தாலும் அந்த நாணயங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி தேவகன்னி மறைந்து விடுகிறாள். ஒரே, இந்த தங்க நாணயங்கள் உண்மையாடா? இந்த கழுதையின் மாய சக்திக்கு நாமே சாட்சி. அப்போ அந்த சோம்பேறி சங்கரம் இந்த நாணயங்களை வைத்து வளராமலே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சரி, நம்ம வேலை முடிந்த பிறகு மாலையில் அவனுக்கு சொல்லலாம். அடுத்தது கடவுள்கிட்டதான். அப்படி நினைத்து இருவரும் தங்கள் வேலையை முடித்து வீடு திரும்புகிறார்கள். ஒரே சங்கரம், உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்டா, ரொம்ப முக்கியம். நீ சொல்லுற அளவுக்கு எனக்கு கேட்க பொறுமை இல்லை. இந்த காலை முதல் குறைந்தது 15 மணி நேரம் கூட தூங்கல. இப்போ வந்து என்ன தொந்தரவு கொண்ணாதே. அப்படி சொல்லி திரும்ப படுத்துக் கொள்கிறான். மறுநாள் லட்சையா சங்கரின் வீட்டுக்கு வருகிறான். ஒரே சங்கரம், உன் கழுதை சாதாரணம் இல்லடா, தங்க நாணயங்கள் தரும் மாய கழுதை. நேத்து நாங்க போயிட்டு இருந்தப்போ அதே மாதிரி நமக்கு கொடுத்தது. அது உன்னிடம் இருப்பது உன் அதிர்ஷ்டம் தெரியுமா? அப்போ அத்தனை அதிர்ஷ்டம் எனக்கு இல்லடா. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் வேண்டும்னா நாளைக்கு 2 வேளை சாப்பாடு வச்சு எந்த வேலையும் சொல்லாம படுக்க சொல்லி என்னை பார்த்துக்கோ. அந்த அதிர்ஷ்டத்தை நீயே வைத்துக்கோ. அதிர்ஷ்டமாம் அதிர்ஷ்டம்.
என்று சங்கரம் நகைச்சுவையாக பேசுகிறான். சரிடா, நீ சொன்ன எல்லா நிபந்தனைகளுக்கும் நான் ஒத்துக்கிறேன். உனக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டேன். உன் கழுதையை எனக்கு கொடுக்கறாயா? இவ்வளவு நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டு கழுதையை கேட்கறானேனா, லட்சையா சொன்ன மாதிரி அது உண்மையிலேயே தங்க நாணயங்கள் தரும் மாயக் கழுதையா? அதனால் நமக்கு லாபமா இருக்கும். என்ன லாபமோ தெரியல. இப்போ அது தங்க நாணயங்கள் கொடுத்தா அதை பணமாக மாற்றணும், எங்கிருந்து வந்தது என்று எல்லாருக்கும் சொல்லணும். இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பதிலா லட்சையா வைக்கும் சாப்பாடு சாப்பிட்டு அமைதியா தூங்கினா போதுமே. அப்படி தன்னுள் தானே யோசித்து லட்சையாவுக்கு தனது கழுதையை கொடுக்க சங்கரம் ஒத்துக்கொள்கிறான். சரி லட்சையா, எனக்கு நாளைக்கு 2 வேளை நல்ல சாப்பாடு வேண்டும். எனக்கு எந்த வேலையும் சொல்லக்கூடாது. நான் சொல்வதெல்லாம் உங்கள யாராவது ஒருவர் செய்யணும், சரியா? அப்படி சொல்லி கழுதையை எடுத்துக்கொண்டு போகிறான். பிறகு சங்கரம் வீட்டில் ஒரு மனிதரை வைத்து அவனை பார்த்து கொள்ள சொல்கிறான். அவன் சங்கரத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் செய்து அங்கேயே இருப்பான். சில நாட்களில் பௌர்ணமி வந்ததும் லட்சையா கிட்ட இருந்த கழுதை பொன்னாக மாறி தங்க நாணயங்கள் கொடுக்கும். அப்படி நிறைய நாணயங்கள் கொடுத்து மீண்டும் சாதாரணமாக மாறும். இப்படி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் தங்க நாணயங்கள் கிடைத்ததால் லட்சையா சில நாட்களில் பெரிய பணக்காரன் ஆகிறான். ஒரு நாள் சங்கரம் வீட்டுக்கு வந்து, சங்கரம், உன்னால் தான் நான் ரொம்ப பணக்காரன் ஆனேன். உனக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ வாங்கிக்கோ. நான் இப்போ வேறொரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன். அதனால் இனிமேல் உன்னை இவ்வளவு நன்றாக பார்த்து கொள்ள முடியாமல் போகலாம். அதனால்தான் இந்த பணம். சரி சரி, உனக்கு உன் வேலைகள் இருக்கும். இந்த பணத்துல நானே எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். அப்படி பணத்தை வாங்கிக் கொள்கிறான். லட்சையா போனதும் சங்கரம் சோம்பேறித்தனத்தால் பணத்தை பாதுகாப்பாக வைக்காமல் பக்கத்தில் இருந்த மரப்பெட்டியில் வைத்து தூங்கி விடுகிறான். அவனிடம் வேலை செய்தவன் அந்த பணத்தை எடுத்து ஓடி போகிறான். விழித்தபோது சங்கரம் பார்த்தால் பணம் இல்லை. அவன் அருகில் இருந்த மனிதனும் காணாமல் போயிருப்பதால் உண்மை புரிகிறது. உடனே லட்சையா வீட்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் பணம் கேட்க நினைக்கிறான். சங்கரம், நான் முன்பே சொன்னேன் இனிமேல் உனக்கு உதவி செய்ய முடியாது என்று. அதனால்தான் பெரிய தொகை பணம் கொடுத்தேன். இனி நான் எந்த உதவியும் செய்ய முடியாது. எனக்கு வேற வேலை இருக்கு, நான் போகிறேன். அப்படி சொல்லி லட்சையா போய்விடுகிறான். சங்கரம் பணமில்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறான். பொன்ன மாதிரி இருந்த கழுதையை என் சோம்பேறித்தனத்தாலே இழந்தேன். லட்சையா நல்ல மனசுக்காக நிறைய பணம் கொடுத்ததும் அதையும் என் சோம்பேறித்தனத்தாலே இழந்தேன். என் சோம்பேறித்தனத்தால் தான் என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இப்படி சாலையில விழுந்தேன். இதெல்லாம் என் சோம்பேறித்தனத்தால் தான். இவ்வளவு நஷ்டம் தரும் இந்த சோம்பேறித்தனத்தை நான் ஏன் விட முடியல? இன்று முதல் இதை விட்டு விட்டு வாழப் போறேன். அப்படி முடிவு செய்து சங்கரம் உடனே லட்சையா வீட்டுக்கு போய் வேலை கேட்கிறான். லட்சையாவும் மறுக்காமல் அவனை வேலைக்கு எடுக்கிறான். சங்கரம் சோம்பேறித்தனம் காட்டாமல் நேர்மையாக வேலை செய்து சந்தோஷமாக வாழ்கிறான். இப்படி சங்கரம் தனது சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தது போல நாமும் நம்மில் உள்ள கெட்ட பழக்கங்களை விட்டு உழைத்து வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளலாம்.